அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நமது பஞ்சாங்கப்படி 60 வருடங்கள் உள்ளது. அந்த 60 வருடத்திற்கும் ஒவ்வொரு பெயரும் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வருடத்திற்கென்று ஒரு வெண்பாவும் கொடுக்கப்பட்டுள்ளது. தற்போது 2024 2025 வருட தமிழ் வருடத்திற்கு பெயர்தான் குரோதி ஆண்டு ஆகும். தமிழ் வருடத்தின் முதல் மாதம் சித்திரை மாதமாகும். எனவே சித்திரை மாதத்தின் பிறப்பை தான் நாம் தமிழ் மக்கள்கள் தமிழ் வருட பிறப்பு என கொண்டாடுகிறார்கள். இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு தினமான சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகின்றது. இந்த தமிழ் வருடத்தின் வருகின்ற பங்குனி மாதம் 30ஆம் தேதி 13/4/2024 சனிக்கிழமை அன்று மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் இரவு 8:10 மணிக்கு மங்களகரமான குரோதி ஆண்டு பிறக்கின்றது. இந்த ஆண்டில் கிரக நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு சுக்கிரனின் வீடான ரிஷபராசிக்கு செல்லும் குரு அங்கு ஓராண்டு காலம் இருப்பதால் எதிர்பாராத நல்ல திருப்பங்களும் இனிய சம்பவங்களும் நடைபெறும். மக்கள்கள் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது. பஞ்சாங்கத்தின்படி இந்த ஆண்டு தமிழகத்தில் நடக்க இருக்கும் நிகழ்வுகள். இந்த குரோதி தமிழ் வருடத்தில் நெருப்பு ராசியிலும் நெருப்பு கிரகன் சூரியனும் உச்சம் பெற்று இருக்கார். எனவே வெயில் அதிகமாக இருக்கும். நீர் ராசியான மீனத்தில் சுக்கிரனும் உச்சத்தில் இருக்குமுடன் பெரும்போக்கு கிரகம் ராகு. எனவே மழை கடினமாக பொழியும். மேலும் நீசபங்க ராஜயோகம் பெற்ற புதனும் இருப்பதால் பெருங்காற்றும் மழையும் சேர்ந்திருக்கும். காற்று ராசியான கும்பத்தில் காற்று கிரகம் சனியும் நெருப்பு கிரகம் செவ்வாயும் உள்ளனர். எனவே காற்றில் ஈரப்பதம் குறைந்து வெப்பம் அதிகமாகத்தான் இருக்கும். மிதுனம் என்னும் காற்று ராசியில் நீர்க்கிரகம் சந்திரனும் உள்ளார். எனவே காற்றில் ஈரப்பதம் குறைவாகத்தான் இருக்கும். இதிலிருந்து இந்த வருடம் மழை பெய்தால் அது சாதாரண மழையாக இருக்காது. புயல் போன்று பெருமழையாகத்தான் இருக்கும். வெயில் என்றாலும் மிகுந்த வெப்பமாகவும் அதிக வெயிலாகவும் தான் இருக்கும். சித்திரை 1 முதல் 9 வரை, ஏப்ரல் 14, 22 வரை சனியும் செவ்வாயும் இணைய உள்ளனர். அப்போது நில அதிர்வு ஏற்படக்கூட வாய்ப்பு உள்ளது. எதையும் சமாளிக்கும் ஆற்றலும் வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்ளும் குணம் கொண்டவர்கள்தான் இந்த கும்பராசி அன்பர்கள். இவர்களுக்கு இந்த புத்தாண்டு எதையும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஆண்டாக இருக்கும். வருட தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலேயே பகை கிரகமாக செவ்வாயோடு இணைந்து சஞ்சரிக்கின்றார். தனஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரனோடு புதனும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றார்கள். சகோதர ஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சூரியனோடு வியாழனும் இருக்கின்றார். அஷ்டமத்தில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார். எனவே பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலை இருக்கும். புதிய முயற்சிகளில் எடுத்து வெற்றி காண இயலும். 7.5 சனி நடப்பதால் யோசித்து செயல்படுவதுதான் சிறப்பு. இதுவரை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 அன்று அர்த்தாஷ்டம குருவாக இடத்திற்கு வருகின்றார். அவரது பார்வையால் உங்களுக்கு நல்ல பலன்களும் கிடைக்கும். 15/10/2024 முதல் 11/2/2025 வரை ரிஷபராசியில் குரு வக்கரம் வருகின்றார். இதற்கிடையில் சனியும் செவ்வாய் சேர்க்கையும் நடைபெறும். சனியும் செவ்வாய் பார்வையும் ஏற்படும். கும்பராசியில் சனியும் 19/6/2024 முதல் 4/11/2024 வரை வக்கரமும் பெறுகின்றார். இந்த காலத்தில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்கள் திருப்தி தராது. மனக்குழப்பம் அதிகரிக்கும். ஆரோக்கிய தொல்லைகளும் அதிகரிக்கும். இந்த ஆண்டு முழுவதும் ராகு கேதுக்களின் மாற்றம் எதுவும் இருக்காது. அதே போல மாபெரு கிரகம் என்று சொல்லும் சனி பெயர்ச்சியும் இந்த ஆண்டு இருக்காது. ஆனால் செவ்வாயும் கடகராசியில் நீச்சம் பெற்ற காலத்தில் வக்கரமும் அடைவார். அது மட்டுமின்றி இடையில் சில நாட்கள் மிதுனத்திற்கு சென்று பிறகு மீண்டும் கடகத்திற்கே வருவார். இந்த மாற்றங்களின் அடிப்படையில் தான் இந்த ஆண்டு முழுவதும் பலன்களும் அமையும். கோச்சார ரீதியாக கிரக நிலைகள் சாதகமாக இல்லாவிட்டாலும் சுயஜாதக ரீதியாக தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கும். ராகுகேது பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் வழங்குவார் என்று பார்த்தால், ஆண்டு தொடக்கம் முதல் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். வாக்கு, தனம், குடும்பம் ஆகியவற்றை குறிக்கும் 2ஆம் இடமாகும். எனவே தனவரவு திருப்தி தரும். பொருளாதார பற்றாக்குறை அகலும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும்.
தொழிலை விரிவுபடுத்துவது பற்றி யோசித்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொல்லை கொடுத்த எதிரிகள் விலகி விடுவார்கள். இல்லம் தேடி நல்ல தகவல்கள் வரலாம். கொடுக்கல் வாங்கல்கள் சரளமாக இருக்கும். உங்களின் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. 8ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்லதான். குடும்ப சுமை கூடும். கொடுக்கல் வாங்கலில் திருப்தி ஏற்படாது. பயணங்கள் அதிகரிக்கும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயமும் கிடைக்காது. உடல்நல குறைபாடுகள் உற்சாகத்தை குறைக்கும். உறவினர்கள் வழியில் பகை வளராமல் பார்த்து கொள்ளுங்கள். வீண் விரயங்கள் அதிகரிக்கும். விருப்பங்கள் நிறைவேறுவதில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும். இது போன்ற காலங்களில் நீங்கள் கவனமாக இருப்பதுதான் மிகவும் சிறப்பு. சனி பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் வழங்குவார் என்று பார்த்தால், ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே உங்கள் ராசியில் சனி சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிநாதனாக மட்டுமல்லாமல் 12ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் தான் சனி பகவான். அவர் ஜென்ம சனியாக இருப்பதால் உடல்நலத்தில் அதிக தொல்லைகள் ஏற்படும். அது மட்டுமல்லாமல் உற்சாகமும் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. நேசித்தவர்கள் திடீரென பகையாக மாறுவார்கள். பகைவர்கள் திடீரென்று நட்பாக மாறுவார்கள். பொருளாதார பற்றாக்குறை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். உழைப்புக்கேற்ற பலன் இல்லை என்று நீங்கள் வருத்தப்படுவீர்கள். வீண் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்ப்பதுதான் மிகவும் நல்லது. தொழிலில் நம்பிக்கைக்குரிய பணியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வார்கள். சனிக்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். 19/5/2024 முதல் 4/11/2024 வரை கும்பராசியில் சனி வக்கரம் பெறுகின்றார். இக்காலத்தில் மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டும். ஆரோக்கியத்தில் அடிக்கடி அச்சுறுத்தல் தோன்றும். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வகையில் பாதிப்புகள் ஏற்படலாம். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். பிள்ளைகளாலும் பிரச்சனைகள் அதிகரிக்கும். மற்றவர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகும். குரு பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் வழங்குவார் என்று பார்த்தால், சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 அன்று உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு குரு சஞ்சரிக்கப் போகின்றார். எனவே அவர் அர்த்தாஷ்டம குருவாக செயல்படுவார். இதனால் பெரிய அளவில் பாதிப்புகள் வராது என்றாலும் தடைகளும் தாமதங்களும் வரதான் செய்யும். ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து எதையும் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். கைவலி கால்வலி என்று ஏதோ ஒன்று தொல்லைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். குருவின் பார்வை 8, 10, 12 ஆகிய இடங்களை பார்ப்பதால் அந்த இடங்கள் புனிதமடைகின்றது. அதனால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கான பலன்கள் என்று பார்த்தால், இந்த புத்தாண்டில் ஜென்மசனின் ஆதிக்கம் நடைபெறுவதால் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைப்படுகின்றது. விரயங்கள் கூடுதலாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்பட்டால்தான் அமைதி கிடைக்கும். சொத்து விற்பனையால் லாபம் உண்டு. சகோதர வர்க்கத்தினர்கள் மற்றும் உறவினர்கள் பகை வளராமல் பார்த்து கொள்வதுதான் நல்லது. பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பார்த்த ஊதிய உயர்வும் இலாக்கா மாற்றங்களும் கிடைக்கும். சுப செலவுகள் செய்வதன் மூலம் வீண் விரயங்களில் இருந்து விடுபட முடியும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் அனைத்தும் ஆனால் வெற்றி கிடைக்கும். இந்த புத்தாண்டில் வளர்ச்சி தரும் உங்களுக்கு வழிபாடுகள் என்னவென்று பார்த்தால், இந்த ஆண்டு முழுவதும் நற்பலன்களை பெற பஞ்சமி திதியில் வாராகி அம்மனை வழிபட்டால் அனைத்தும் நல்லதே நடக்கும். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் உள்ள கொற்றை வாணீஸ்வரரை வணங்கி வந்தால் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக கிடைக்கும்.